போனேன். பாரு சாமி எப்படி தாண்டி தாண்டி போகுதுன்னு. நல்லா கும்பிட்டுக்க பாரு சாமியை. நான் அந்த பக்கமாக நின்றுட்டு இருந்தேன். சரி நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் அப்புறமா இந்த பக்கமாக வந்தேன். ஆமாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி பாருங்கள் எப்படி தாண்டிட்டு போகுதுன்னு. கொஞ்சம் கூட மேலே மோதாமல் போகுது. சரி வா, நாமளும் அந்த பக்கமாக போய் முன்னாடி போய் நின்று பார்க்கலாம். ஆமாம் உமா இங்க, அவளும் முன்னிலேருந்து இங்கே தான் அந்த அப்பா எங்கே போனா? ஆளையே காணோம். அவள் சாமி ஆடுறத பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அது கூடத்தில் பூந்து போனா. அது எங்கே போனாலும் தெரியல. சாமி இறக்கி வச்ச பின்னாடி தான் வருவா. சொல்லாமல் கொள்ளாமல் அவள் பாட்டுக்கு பூந்து போயிட்டாளா? சொல்லியிருக்கக்கூடாது, நாமளும் ஒரு எட்டு போயிட்டு வந்துக்கலாமே. இப்போ ஒன்றும் இல்லை, 10 மணி அங்கே போய் சாமி இறக்கி வச்சுட்டு கோயிலை சுற்றி வந்து அப்புறமேட்டுக்கு நைட்டுக்காக தான் பூசை, அப்புறம் அன்னதானம்லாம் உண்டுன்னு சொல்லிக்கிட்டாங்க. நாம் எல்லாம் அப்போ போயிட்டு வந்துடலாம். அப்படி சொல்கிறீங்களா? அதுவும் சரிதான். ஆமாம், நைட்டுக்கா போயிட்டு பார்த்துட்டு வரலாம். எல்லாம் சீரியல் லைட்டு எல்லாம் போட்டாங்கன்னாங்க. நான் அண்ணன் போய் பார்க்க கூட இல்லை. போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம், அன்னதானமும் சாப்பிட்டுட்டு. நாளைக்கு தாங்க அன்னதானம்னு சொன்னாங்க மாதிரிக்குது. இன்னைக்குமா போடுறாங்களாம்? பால் கூட எடுத்துக்கிட்டு நாளைக்கு தான் கூட்டம் வந்து எல்லாம் களைச்சி போவாங்கன்னு சொல்லி நாளைக்குன்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு இன்னும் எனக்கு தெரியலையே. அப்படி இல்லை 4 முடி இன்னைக்கும் தான் மைக்கில் சொன்னாங்க. இப்போ போய் சாமி இறக்கி வச்சுட்டு அப்புறம் சாயங்காலமாக நைட்டுக்கு பூசை முடிச்சுட்டு அப்புறம் அன்னதானம் தான் சொன்னாங்க. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்களே, நீ கவனிக்கல? ஓ அப்படியா? எனக்கு தெரியாது, நான் கவனிக்கல. சரி, அதான் வேலையில போய் முடிச்சாச்சு இல்லை, அப்புறம் நைட்டுக்கு சும்மா தானே இருப்போம். போகும்போது என்னையும் கூப்பிடுங்க. சொல்லாமல் கொள்ளாமல் நீங்களும் விட்டு விட்டு போயிடாதீங்க. ஏமா கீதா, என் குடமும் அங்கேயே பைப்புக்கிட்டே விட்டு வந்துட்டுன்னு அதையும் கையோட எடுத்துகிட்டு வரக்கூடாது? உன் குடம்புலாம் இருக்குதுன்னு தானே நானும் சரி அப்புறமா எடுத்துக்கலான்னு வந்தேன். கையோட எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டேன்? எடுத்துகிட்டு வரலான்னு தாங்க நானும் பார்த்தேன். அங்கே நிறைய எல்லாம் இதே கலரில் ஒரு 10-20 குடம் மாதிரி கிடக்குது. சரின்ட்டு எனக்கு சரியாக அடையாளம் தெரியல, அதை நான் எனது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே யாருமே இல்லை, நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன் குடம் கூட அங்கேயே தான் கிடக்கும். எல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றிட்டு இருந்தோமா, சரி சாமி பக்கமாக வந்துச்சேன்னு எல்லாம் விட்டடிச்சு போட்டு ஓடியாந்தாச்சு. அது எங்கே கிடக்குதா இல்லை மாற்றி கீத்தி யாருன்னா தூக்கிட்டு போயிட்டாங்களா என்னமோ தெரில. போய் தேடி பார்த்தா தான் தெரியும். போயிட்டு பார்க்கலாம், இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் இல்லைன்னா யார் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்களோ அப்புறமா கொண்டாந்து கொடுத்துருவாளுங்க. அடுத்தவங்க கொட்டையாக வச்சுக்க போகிறாங்க, யாரும் அப்படிலாம் வச்சுக்கிட மாட்டாங்க. ஆமாம், வச்சுக்கிட மாட்டாங்க. தெரியாமல் மாற்றி எடுத்துகிட்டு போனா தான். தெரிஞ்சு போய் யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க? போய் அப்புறமா ஒரு எட்டு பார்க்கலாம். சாமியெல்லாம் கோயிலுக்கு போன வாட்டிக்கு போகலாம். எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு நீங்கள் கண்டீங்க. நம்ம 4 முடி மாதிரி இருந்தால் கிடைக்கிற குடத்தெல்லாம் தூக்கிட்டு போய் வச்சுக்கிடுவா. ஆமாம், நீ பார்த்த. அப்போ நீ தான் தூக்கிட்டு போய் பதுக்கிக்கிடுவியாட்டுங்குது. அதான் என்ன சொல்கிறா இவ? அன்னைக்கு அப்படிதாங்க இவ என்ன பண்ணாங்கிறீங்க? அங்கே தண்ணி பைப் இருக்குல்ல, அங்கே 2 கூட ஒரு 4 பொழுதுனிக்கும் கடந்துச்சு. சரின்ட்டு இவ ஆறுதுன்னே தெரில, ஆறு எடுத்துகிட்டு போகலன்னு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டா. இவன் வந்து என்ன சொல்கிறா? அன்னைக்கு அடித்த காற்றுல மாட்டுக்கு நீஸ் தண்ணி எடுக்கிற 2 குடம் பறந்துக்கிட்டு எங்கிட்டே போயிடுச்சின்னு காணன்னு தொலாவிக்கிட்டு இருந்தேன். அதை நீ தான் தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டியா நட்டவள்ளி? ஆமாம் ஆமாம் பத்திரையிலக்கா, அந்த பச்சை கலர் குடம் ஒன்று பிளெயினா, அப்புறம் வரி வரியாக ஒன்று சிவப்பு குடம், அது தானே? ஆட அது தாம்ல. நான் காணன்னு ஒரு 3-4 நாளாக தேடிட்டு இருக்கிறேன். அது நீஸ் தண்ணி கூட அப்படியே கண்ணு தெரியல உனக்கு. அந்த களவாணியை இவத்தான் கேளுங்க, வந்துட்டா இவ பெரிய இவ மாதிரி. ஐயய்ய, நீஸ் தண்ணி குடம் மாதிரி தான் இருந்துச்சு. சரி குடத்துக்காரனுக்கு போட்டுட்டு 2 பட்டாணி கடலை வாங்கி திங்கலாமே, சும்மா தானே கிடக்குன்னு எடுத்துகிட்டு போனேன். அது ஊட்டாண்ட தான் கிடக்குது, வந்து எடுத்துகிட்டு போங்க. அப்புறமா எல்லாம் நான் வந்தேன்னா கொண்டாந்து தாரேன். அதான் கொண்டாந்து தாரேன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் ஏன் வாயை பொழந்துக்கிட்டு? வாயை மூடுங்க. ஒரு பொருள் கிடக்குன்னா ஆறு என்னன்னுலாம் கேட்கறதில்ல. கிடைச்சா சரின்னு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட வேண்டியது. அதை போட்டுவிட்டு உனக்கு எம்பிட்டு பட்டாணி வரன்னு தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கிற நீ. ஆமாம், அதை போட்டுட்டு நான் இப்போ 2 கிலோ வாங்கி தின்னுட்டேன் பார்த்துக்கோங்க. சரி நானாகவும் எடுத்துகிட்டு போனதுனால பத்திரமா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு போவீங்களா? எல்லாம் இந்த கீத்தானால வாயை வச்சுக்கிட்டு மாட்டி விட்டான். யாரு? நான் ஒன்றுமே பண்ணாமல் என்ன தூக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னா நீ தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இன்னும் அப்புறம் நான் உன்னை மாட்டி விடாம நீ வந்து ஐஎஸ்ஐ முத்திரை குத்துன களவாணி. நீ வந்து என்ன சொல்றீ? அப்போ நான் உனக்கு சும்மா விடுவனா? அடைச்சிப்ப. சரி 2 பேரும் சண்டை கட்டாதீங்க. அப்புறமா குடம் ஊட்டாண்ட வந்து சேரணும், இல்லைன்னா அப்படித்தான் நீ சொல்லிட்டேன். அது என்ன கால் முளைச்சா வரும்? அப்புறமா எடுத்துட்டு வந்து தாரேன். இவ ஒருத்தி. ஏக்கா, இந்த சாமி வருஷம் இதுலயே போவோம்.
எனக்கு தெரிஞ்சு இப்பதான் இதுல போகுது. எப்பயுமே அதில் தானே எருது பிடிச்சிட்டு போவாங்க, பின்னாடி சாமியை எடுத்துட்டு போவாங்க. இந்த டைம் எருது அந்த வழியா போகுது, சாமி இந்த வழியில வருது. ஆமா பத்மினி, அதில் தான் போனுச்சு போன டைம்லாம். இது மாமூல நம்ம பாட்டம் முப்பாட்டம் காலத்துலேருந்து இந்த வழியில தான் சாமி எடுத்துட்டு போவாங்களாம். அப்பெல்லாம் அதுவும் கையில் அப்படித்தான் எடுத்துட்டு போவாங்களாட்டுங்குது. இப்போ தான் வண்டியில் வச்சுக்கிட்டு வராங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி ரோடு ஏது போட்டிருந்தாங்க, மண்ணு கடந்தானே சும்மா நடந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும். அப்போல்லாம் இதில் தான் எருது போகும், சாமி இதில் தான் கொண்டு போவாங்க. அப்புறம் அந்த ரோடு நல்லா போட்டதுனால சௌரியமாக இருக்குதுன்னு அதுலேயே போயிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் இப்படி ரோடு போட்டாச்சுல்ல, சரி பழைய மாமூல் படி இதுலேயே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சாமியை மட்டும் இதில் கொண்டு போகிறாங்க, எருது அப்படியே போகுது. அதுக்கு தான் ஜேசிபி விட்டு அந்த முள்ளு மரம் அங்கே குப்பை கிப்பை அதெல்லாம் நிறவி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. நான் பார்த்தேன், சும்மா சுத்தம் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். எவத்த சுத்தம் பண்ணி போட்டுக்கிறாங்க எனக்குன்னு தெரியாது. அட அத்தாங்க, மேட்டில் ஏறி கோயிலுக்கு போகல, அங்கே மரம் முள்ளு மரம் எல்லாம் முளைச்சிக்கிட்டு கிடந்துச்சுல, போகிறதுக்கே இல்லாமல் அந்த மரத்தெல்லாம் சாச்சி நிறவி நல்லா நிறைய வச்சுக்கிறாங்க வண்டி போகிற மாதிரி. சரி சரி, நான் இன்னும் பார்க்கல, அப்புறம் பொழுதாடிக்கு போகும்போது பார்க்கலாம். ஓ, அதனால தான் இப்போ வண்டி இப்படி திரும்பிக்கிச்சு. இப்படித்தான் போவோம், எல்லாம் தண்ணி ஊற்றுங்க கூட்டி சுத்தமாக வைங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் சரின்னு இப்படி சுத்தமாக கூட்டி தண்ணி ஊற்றி கோலங்கலம்லாம் போட்டு வச்சோம். அப்புறம் நெட்டை அப்படியே போடுறோம்னு சொன்னாங்க, அப்புறம் திருப்பி இதில் தான் வருது. ஆமாம், அது அப்புறம் முக்கியமான ஆளுங்கள்லாம் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க, இனிமேல் மாமூலாக சாமி வந்து எப்பயும் இதில் தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. சரி சரி, நம்ம வீட்டு வழியாக போனால் நல்லது தானே. ஏக்கா அது வெள்ளிச்சலை தானே? ஆமாம் பத்மினி, வெள்ளிச்சலை தான் அது. அத்தான் வெள்ளிச்சலை தான் தெரியும், இருந்தாலும் கேட்டேன். சரி, இப்படி ஓரமாக வந்து நில்லுங்க. அது வரத்துக்குன்னு நேரம் ஆகும் பத்மினி, அங்கே பூசை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே, அந்த பூசெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் போவாங்க, இன்னும் கொஞ்சம் நிறுத்தி தான் வச்சுக்கிறாங்க. சரி, இந்த பிள்ளைங்களையும் ஒருத்தரை கூட காணும், சாமி போடுறாடியே போயிட்டாங்களா என்னமோ தெரியல. அங்கே போய் வேடிக்கை பார்த்துட்டு வரத்துக்கு இந்த வாரம் போனாங்க, ஒருத்தவளையும் காணும். ஆட விடுங்கள, போயிட்டு தான் வரட்டும். என்ன அவங்க தூரமாவா போகிறாங்க, அங்கே நடந்து போகிற அளவு தூரம் தானே, போய் கொஞ்ச நேரம் சுற்றி போட்டு வரட்டும், என்னத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வரட்டும். இந்த தண்ணி எல்லாம் ஊற்றவும் எல்லாம் சூடு கிளம்பி போச்சு. என்ன வேர்வை வேர்க்குது, சூடு கிளம்பி போச்சு தண்ணியை ஊற்ற ஊற்ற. சரி வாங்கக்கா, நாமளும் இப்படியே போயிட்டு அப்புறமா சாயங்காலமா பொறுமையாக தான் வரலாமே. அத்தான் வீட்லேயும் ஒரு வேலையும் இல்லை, இனிமேல் சும்மா தானே இருப்போம். இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் அங்கேயாச்சும் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு வரலாம். ஆமாம், போனது அப்போ தானே மொதல் பந்தியில் இடம் கிடைக்கும், இல்லைன்னா கூட்டெல்லாம் சேர்ந்துக்கிடுவாங்கல்ல, அதுக்கு தான் சொல்கிறா. ஆமாட்டி நெட்டவள்ளி, இருக்கிற கூட்டத்தையெல்லாம் பார்த்தல, நாம் இங்கேயே நின்றுட்டு இருந்தால் அப்புறம் எல்லாம் காலியாயிரும். நாமளும் முன்னாடியே போனால் தானே போய் சாப்பிடலாம் முன்பந்தியிலையே. அப்புறமா பொழுதாடிக்கு போகலாம்னுக்கிட்டு இருந்தோமா, அங்கெல்லாம் காலியாக போயிடும். நாம் போயிட்டு அப்புறம் சும்மா தான் வரணும். சரி, அப்படித்தான் போயிட்டு வரலாம். நானும் போய் வீட்டெல்லாம் சாத்தி போட்டு பூட்டிட்டு வரேன். நீ முன்னே போவாங்க பத்மினி, எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை கிடக்கு, நான் முடிச்சு போட்டு அப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்தில் ஓடியாந்துடுறேன். சரிக்கா, நீங்கள் அப்படித்தான் வாங்க. ஏடி, நீ வரையா எப்படி? இல்லை உனக்கும் வேலை இருக்குதா? நான் வரேன், எனக்கு என்ன போய் வேலை இருக்குது. சரி, 2 பேர் இருங்கப்ப, நான் தான் வந்துடுறேன். இந்த குடத்தை அப்படி உங்கள் வீட்லேயே வைங்க, நான் வீட்டுக்கு போகும்போது வந்து எடுத்துக்கிடுறேன். சரி கொண்டாக்கிக்கா, அப்புறமா வீட்டுக்கு போகும்போது நினைப்பா எடுத்துக்க, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன்.